சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். தமிழக பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலைக்கு தேசிய அளவில் பதவி வழங்கப்படும் என எதிர்பார்த்து வந்த நிலையில் ஓராண்டுக்கு பிறகு தற்பொழுது அவருக்கு தேசிய அளவில் பதவி தர பாஜக முன்வந்துள்ளது. இதேபோல் தமிழ்நாட்டை சேர்ந்த வானதி சீனிவாசனுக்கும் தேசிய அளவில் பதவி வழங்கப்படுகிறது. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். கர்நாடக காவல்துறையில் உயரதிகாரியாக பணியாற்றிய அண்ணாமலை தமிழக பாஜக தலைவராக நியமிக்கப்பட்டார். இதன் பின்னர் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய வளர்ச்சி பெற்றது. தமிழகத்தின் இரண்டு பெரும் கட்சிகளான திமுக, அதிமுகவுக்கு இணையாக பாரதிய ஜனதா கட்சியும் பேசப்பட்டது. இந்த நிலையில் அண்ணாமலை தனக்கென தனி செல்வாக்கை உருவாக்கி இருக்கிறார் என்ற குற்றச்சாட்டின் பேரிலும் அதிமுக தரப்பில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மீது அவதூறாக பேசினார் என்றும் புகார்கள் எழுந்த நிலையில் அவர் தமிழக பாஜக தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். அவருக்கு பதிலாக திருநெல்வேலியை சேர்ந்த நயினார் நாகேந்திரன் தமிழக பாஜக தலைவராக நியமிக்கப்பட்டார். தற்பொழுது தமிழக சட்டசபை தேர்தலை ஒட்டி காரைக்குடி உள்ளிட்ட 6 தொகுதிகளுக்கு பொறுப்பாளராக அண்ணாமலை நியமிக்கப்பட்டார். ஆனால் அண்ணாமலை அந்த பதவியை நிராகரித்தார். இது மட்டுமில்லாமல் தனக்கு முக்கிய பதவி தரப்படாத காரணத்தால் அவர் டெல்லி பாஜகவை புறக்கணித்தார். முக்கிய ஆலோசனை கூட்டங்களில் கலந்து கொள்வதை தவிர்த்து வந்தார். இது மட்டுமல்லாமல் தனி அமைப்பு மூலம் அவர் தமிழக வெற்றி கழகத்தில் இணையலாம் என்று பேசப்பட்டது. இந்த நிலையில் அண்ணாமலை குறித்து பிரதமர் மோடி மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டவர்கள் ஆலோசனை நடத்தி இருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து அண்ணாமலைக்கு தேசிய அளவில் முக்கிய பொறுப்பு வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளன. அண்ணாமலைக்கு தேசிய அளவில் மிகப்பெரிய பதவி வழங்கப்பட போவதாக பிரபலமான ஆங்கில ஊடகமான டைம்ஸ் நவ் பரபரப்பு செய்தி வெளியிட்டிருக்கிறது. அந்த செய்தியில் பாஜகவின் புதிய தலைவராக நிதின் நபீன் சமீபத்தில் தேர்வு செய்யப்பட்டார். இதனை அடுத்து பாஜகவின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தேசிய அளவில் நிர்வாக அமைப்பில் மாற்றம் செய்ய திட்டமிட்டுள்ளது. அதன்படி தேசிய பொதுச் செயலாளர் பதவிக்கு ராம் மகாதேவ், அரவிந்த் மேனன், அண்ணாமலை உள்ளிட்ட 5 பேரின் பெயர்கள் சிபாரிசு செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் பாஜகவின் மகளிர் அணி தலைவர் பதவிக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த வானதி சீனிவாசன் பெயர் சிபாரிசு பெற்றிருக்கிறது. இவ்வாறு அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் தேசிய பொதுச் செயலாளராக மொத்தம் 6 பேர் பதவி வகித்து வருகிறார்கள். எனவே அண்ணாமலைக்கும் இனிமேல் தேசிய பொதுச் செயலாளர் பதவியை பெறுவார் என தெரிகிறது. ஏற்கனவே பதவி வகித்து வரும் 6 பேரில் 3 பேர் பதவி விலகிய நிலையில் அண்ணாமலைக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும் என தெரிகிறது. தமிழக சட்டசபை தேர்தல் நெருங்கிவிட்ட நிலையில் அண்ணாமலைக்கு புதிய பொறுப்பு கொடுக்கப்பட்டிருப்பதால் பாஜகவினர் மீண்டும் உற்சாகம் அடைந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு ஜெம் தொலைக்காட்சியுடன் தொடர்பில் இருங்கள். நன்றி, வணக்கம். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்.